ம். பிரியங்கா, பிரியங்கா, ஏய் பிரியங்கா, என்னாச்சுமா? கொஞ்சம் இங்க உள்ள வாடி. அதோ வரமா. ச்சே, என்னம்மா? இந்த பீரோல 15,000 பணம் இருந்தது. அதுல இருந்து நீ ஏதாவது பணம் எடுத்தியா? இல்லம்மா, நான் எதுவும் எடுக்கல. ஏய் உண்மையை சொல்லு, தேவையில்லாம பொய் சொல்லாத. நேத்து தாண்டி ஏடிஎம்ல இருந்து 15,000 எடுத்துட்டு வந்து வச்சேன். எனக்கு என்னமோ நீ தான் எடுத்திருப்பியோன்னு சந்தேகமா இருக்கு. ஐயோ, நான் சொல்றத நம்புமா. எனக்கு பணம் வேணும்னா நான் உன்கிட்ட கேட்க போறேன். நான் எதுக்கு எடுக்கணும்? எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாரு. இத பாரு, நல்லா செக் பண்ணியாச்சு. இந்த வாரம் ஃப்ரெண்டுங்களோட வெளியில போகணும்னு 2,000 ரூபாய் கேட்டிருந்தல்ல நீ. நான் குடுக்கலன்னு நீயே எடுத்துக்கிட்டல்ல. இல்லம்மா, நான் எதுவும் எடுக்கல. உன்னை கேட்காம என்னைக்காவது நான் உன் பணத்தை எடுத்திருக்கேனா? எதுக்கு தேவையில்லாம என்ன சந்தேகப்படுற? ஏமா இவ்ளோ சொல்றேன்னு என் மேல நம்பிக்கையே இல்லையா? ஏன் என்ன பார்த்து திருடி மாதிரி தெரியுதா உனக்கு? திடீர்னு என்னாச்சு உனக்கு? ஆமாண்டி, நீ தான் பணத்தை எடுத்திருக்க. எதுக்கு நீ அந்த பணத்தை எடுத்த? உனக்கு செல்லம் கொடுத்தது பெரிய தப்பா போச்சு. அத்தை. உன்னை என்னாச்சு அத்தை? ஏன் அவளை திட்டுறீங்க? நான் பீரோல பணம் வச்சிருந்தேன்ப்பா, அதுல இருந்து 2,000 ரூபாய் இவ எடுத்திருக்கா. கேட்டா நான் எடுக்கவே இல்லைன்னு சாதிக்கிறா. அப்படியா? ஏன் பிரியங்கா, எதுக்கு அந்த காசு எடுத்த? ஐயோ மாமா, நான் எந்த காசும் எடுக்கல மாமா. அம்மா வேணும்னு என் மேல பழி போடுறாங்க. நான் எடுக்காத பணத்தை எடுத்தேன்னு சொன்னா எனக்கு கோவம் தான் மாமா வருது. செய்யறத செஞ்சுட்டு பேச்ச பாரு. அத்தை விடுங்க அத்தை. உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு நீயே பீரோல கை வைப்பியா? மா, நான் எந்த பணத்தையும் எடுக்கல. திரும்ப திரும்ப ஏன்டி போய் சொல்லிட்டே இருக்க? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோமா. தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. நான் அந்த 2,000 ரூபாயை எடுக்கல. சரி, ஏதோ நீ தெரியாம எடுத்துட்ட. திரும்ப இந்த மாதிரி பண்ணாத. ஐயோ மாமா, நீ என்ன சந்தேகப்படுறியா? சொல்ற மச்சான். டேய் மச்சான், ஒரு முக்கியமான மேட்டர்ரா. நம்ம பசங்க எல்லாரும் பப்புக்கு போய் என்ஜாய் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இந்த தடவை ஒரு டூர் பிளான் பண்ணலான்னு இருக்கோம்டா. எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. நீ எப்படா, உனக்கு ஓகேவா? வரியா? வர மச்சான். ஆனா பணம் ரெடி பண்றதுக்கு தான் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்காதடா. இந்த வயசுல என்ஜாய் பண்ணனா எப்போ என்ஜாய் பண்றது சொல்லு? ஏன்டா இப்படி இருக்க நீ? சரி, எங்க போறோம்? எல்லாரும் கோவா போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்கடா. அப்படியா? அப்போ ஒரு ஆள் கோவா போறதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்டா? பெருசா இல்லடா, ஒரு ஆளுக்கு 5,000 மட்டும்தான். டேய், 5,000 ரூபாய் நான் கண்டிப்பா முடியாதுடா. போன வாட்டி பணத்தையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான்டா ரெடி பண்ணேன். திரும்பவும் 5,000 ரூபாய்லாம் ரொம்ப கஷ்டம். டேய், 5,000 ரெடி பண்றது கூட கஷ்டமாடா உனக்கு? என்ன பையன்டா நீ? சரி, அட்லீஸ்ட் ஒரு 3,000 மாச்சு ரெடி பண்ண பாடுறேன். உனக்காக நான் வேணா அந்த 2,000 போட்டு பசங்கள்ட்ட கொடுத்துறேன், ஓகேவா? சரிடா. சுபாஷ், அத்தை ஒரு நிமிஷம் இருடா. அத்தை சொல்லுங்க அத்தை. நான் இங்க பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி அத்தை, திரும்பி வர எவ்வளவு நேரம் ஆகும் அத்தை? ஒரு 1/2 மணி நேரத்துல எல்லாம் வந்துருவேன். அப்படியா? சரி, பிரியங்கா எப்போ வருவா அத்தை? பிரியங்கா சாயங்காலத்துக்கு மேலதான் வீட்டுக்கு வருவா. அப்படியா? சரிங்க அத்தை. சரி, வீட்டை பாத்துக்க. ம். ஹலோ, லைன்ல இருக்கடா? ஹலோ, சொல்றா. ஏய், யாரா அது லேடிஸ் வாய்ஸ்? யாரும் இல்லடா, எங்க அத்தை தான். ஓ, நீ உன் அத்தை வீட்ல இருந்து தங்கி படிக்கிறேன்னு சொன்னல, மறந்தே போயிடுச்சு. ஆமாடா, சீக்கிரமா ஹாஸ்டல் கிடைச்சா நல்லா இருக்கும். டெய்லியும் அத்தை வீட்ல இருந்து காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். சரி சரி, அதான் பிஜில அடுத்த வாரம் ரூம் கிடைச்சிரும்னு சொன்னல, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, நீ சீக்கிரம் காசை ரெடி பண்ற வேலையை பாரு, மறந்துடாத. சரிடா, பாய். பாய். என்ன பண்றது? வீட்டுல பணம் திருட்டு போனதுனால அத்தை பீரோவை லாக் பண்ணியிருப்பாங்களா? எதுக்கும் திறந்து பார்ப்போம். பரவாயில்லையே, வீட்டுல பணம் திருட்டு போயிருந்தும் கூட கீயை வச்சு லாக் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. சரி, உள்ள இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட வேண்டியதா. இது போதும். மச்சான் கிட்ட பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ. டேய், நம்ம ட்ரிப்பு போறதுக்கு எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. அப்படியா? அவ்வளோ சீக்கிரம் காசை ரெடி பண்ணிட்டியா? பரவாயில்லையே, நீ ரெடி பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். டேய், நீ சொன்ன மாதிரி எப்படியோ 3,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன். மீதி அமௌண்ட்டை நீ ரெடி பண்ணிடு. சரிடா, நான்
பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரியா? சரிடா வச்சிரு. ம். ம். ஏண்டி நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டியா? ஏம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏண்டி பீரோல இருந்து 3000 ரூபாய் காசு எதுக்குடி எடுத்த? அம்மா என்னம்மா, அன்னைக்கு என்னடானா 2000 ரூபாய் எடுத்தேன்னு பழிய போட்ட, இன்னைக்கு என்னடானா 3000 ரூபாய் எடுத்தேன்னு பழிய போடுற? எதுக்குமா தேவையில்லாம என் மேல திருட்டு பழி போட்டுட்டு இருக்க நீ? என்னது, நான் உன் மேல திருட்டு பழி போடுறேனா? ஏண்டி எனக்கு தெரியாம வீட்ல இருந்து பணம் எடுத்தா ஏன்னு கேட்க கூடாதா? ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில போறதுக்கு காசு தரலன்னு உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு பீரோல இருந்து பணம் எடுத்துட்டு போவியா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது, சொல்லிட்டேன். ஐயோ என்னம்மா, என் மேல நம்பிக்கையே இல்லையா? சுத்தமா கிடையாது. நீ சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாது. எதுக்குமா தேவையில்லாம எல்லாத்துக்கும் என்னையே சந்தேகப்படுற? திரும்ப எனக்கு தெரியாம பீரோல இருந்து பணத்தை எடுத்து பாரு, அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். சொந்த வீட்லயே திருடுவியா நீ? ச்சே, காசு காணாம போனதுக்கு அவ தான் காரணம்னு அவளை நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் மட்டும் நாம போனோம்னா அப்புறம் நம்ம மேல தான் சந்தேகம் வரும். நம்ம கண்டுக்காம இங்க இருக்கிறது தான் நல்லது. என்ன இவங்க இப்பெல்லாம் அடிக்கடி பணம் காணாம போகுதுன்னு சொல்லி என்ன சந்தேகப்படுறாங்க? நானே காலேஜ்ல இருந்து இப்பதான் வந்தேன். அம்மாவும் மாமாவும் மட்டும்தான் வீட்ல இருந்தாங்க. மாமா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பணம் காணாம போகலையே. ஒருவேளை மாமா தான் இந்த பணத்தை எல்லாம் எடுக்கிறாரா, இல்ல அம்மா வேணும்னே என் மேல பழிய போடுறாங்களா? இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? அம்மா, அம்மா, ஏய் மேல இருந்து முதல்ல கையெடு. சொந்த வீட்லயே காசை திருடுவியா நீ? உன்னை நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா என்னடி இவ்ளோ கேவலமா பண்ற? அம்மா நான் சொல்றத கேளுமா. நான் காலேஜ் போயிட்டு ஈவினிங் தானேமா வந்தேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படிமா எடுத்திருக்க முடியும்? மாமாவும் நீங்களும் இன்னைக்கு வீட்ல தானே இருந்தீங்க. 2 பேரும் இருக்கும்போது நான் எப்படிமா எடுத்திருக்க முடியும்? ஏய் நானும் கடைக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி வந்தேன். அப்படியா? அப்ப மாமா மட்டும்தான் இன்னைக்கு வீட்ல இருந்தாரா? ஆமா. அப்படின்னா வீட்ல யாரும் இல்லாததை யூஸ் பண்ணிட்டு மாமா தான் அந்த பணத்தை எடுத்திருக்காரு. ஏய் என்னடி நீ அவனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? இது அவன் காதுல விழுந்ததுன்னா வருத்தப்பட மாட்டான்? சுபாஷை பார்த்தா வீட்ல இருந்து பணம் எடுக்கிற மாதிரி உனக்கு தெரியுது. காசை நீ திருடிட்டு சுபாஷ் மேல பழிய போடலான்னு பாக்குறியா? ஐயோ அம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ மாமா மேலதாம்மா சந்தேகமா இருக்கு. சூப்பர் டி, செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு என் அண்ணன் பையன் மேல பழி போடுறியா? ஐயோ அம்மா, கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. சி வாய் மூடு. கடவுளே. சொல்றா மச்சான். டேய், இந்த வாட்டி பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு பக்கா பிளான் போட்டிருக்கோம். நீ எப்படி ஜாயின் பண்ணிக்கிறே இல்லையா? என்னடா, என்ன பிளானு? இந்த வீக்கெண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஈஸியாக போக போகிறோம்டா. நம்ம கூட இந்த ட்ரிப்பில் கேர்ள்ஸும் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. என்னடா உண்மையாவா? உண்மைதான்டா. இந்த சாட்டர்டே சண்டே நம்ம எல்லாரும் ஜாலியாக கேர்ள்ஸ் கூட அவுட்டிங் போக போகிறோம். இந்த ட்ரிப் நம்ம லைஃப்பில் என்னைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்க போகுதுடா. சார் எப்படி வரீங்களா வரலையா? டேய் நானும் வரேன். ஆனா டேய், இதுக்கு ஆளுக்கு 10,000 ஷேர் வருதுடா. என்னது 10,000-மா? ஆமாண்டா, பொண்ணுங்க கூட வராங்கல்ல, கையில காசு இல்லைன்னா எப்படி சொல்லு? காசு தண்ணியா செலவு பண்றோம், கேர்ள்ஸ் கூட ஜாலியா அவுட்டிங்க என்ஜாய் பண்றோம். ஓகேவா? நல்லா ஜாலியா தான் இருக்கும். என்னடா யோசிக்கிற? சரிடா பார்க்கலாம்.
ஓகேடா. என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு. திரும்பவும் அத்தையும் பிரியங்காவும் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து எப்படியாவது பணத்தை சுருட்டிட வேண்டியதா. அப்பாடா, 10,000 ரூபாய் எடுத்தாச்சு. இந்த வாட்டி பொண்ணுக்கு கூட சேர்ந்து ட்ரிப்பை செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதா. எப்படினாலும் அத்தை வந்து காசை காணுன்னதும் பிரியங்காவை தான் திட்ட போறாங்க. திட்டுனா திட்டட்டும், அவங்க பொண்ணு தானே திட்டுறாங்க. நம்ம ஜாலியா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஓ அப்படியா? சரி சரி. ஏய் ஆ? எழுந்து உள்ள வாடி. என்னம்மா, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல. ஏய் போனை கட் பண்ணிட்டு வா. அப்புறம் பேசுறேன். ஏய் என்னடி இது? பீரோல நேத்து 50,000 வச்சிருந்தேன், இப்ப 40,000 தான் இருக்கு. 10,000 எப்பவும் போல எடுத்துக்கிட்டியா? ம். ஓ 10,000 போயிருச்சா? போயிடுச்சான்னு என்ன கேக்குறியா? எடுத்ததே நீ தானடி. இப்படி பணம் காணாம போனோன்னு என்னதான் கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா இத பாரு. என்னடி இது? அப்படின்னா பணம் எல்லாத்தையும் இவன் தான் எடுத்தானா? ம், ஆமா. நீனு பணம் காணாம போனப்பெல்லாம் என் மேலேயே திருட்டு பழி கட்டிட்டு இருந்தல்ல, அதுக்கு தான் என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஹிடன் கேமரா வாங்கிட்டு வந்து இங்க வச்சிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சது. இப்ப பணத்தை எல்லாம் யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்ப நீ என்ன பண்ண போற? குடும்ப மானத்தை இப்படி வாங்கிட்டானே. ச்சே. என் கூட வாடி. டேய் சுபாஷ், என்னங்க அத்தை? நீ செய்யறதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்னாச்சு அத்தை? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ தானே வீட்ல இருந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்க. இல்லையா அத்தை, நான் எதுவும் எடுக்கல. எனக்கு எதுக்கு அத்தை உங்க பணம்? அப்படியா? கொஞ்சம் இரு. ஏய் அத காட்டு. ம். ம். நல்லா பாரு. ஏண்டா இது நீ தானே? இல்ல உன்ன மாதிரி எவனாவது வந்து எடுத்தானா? என்னடா சுபாஷ் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஒவ்வொரு தடவையும் பணம் காணாம போகும்போதெல்லாம் என் பொண்ணை தேவையில்லாம திட்டிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைச்சு கூட பாக்கல. நீ நல்ல பையன் நினைச்சிட்டு இருந்தா என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? சாரி அத்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். காலேஜில் திடீர்னு கொஞ்சம் புக்ஸ் வாங்க சொன்னாங்க, பணம் தேவைப்பட்டுச்சு. அப்பாவால் அவ்வளோ பணத்தை தர முடியாது, அதான் இப்படி பண்ணிட்டேன். நான் செஞ்சது தப்பு தான் அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. ஏண்டா உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டிருந்தா என்ன கேட்டா நான் கொடுத்துருக்க மாட்டேனா? இப்படி பணம் திருடி உன் மரியாதையை கெடுத்துக்கிட்டியேடா. மன்னிச்சிருங்க அத்தை. அம்மா, ம்? மாமா சாரி கேக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என்கிட்ட சாரி கேளு. நான் பணத்தை எடுக்கலன்னு அத்தனை தடவை சொல்லியும் பெத்த பொண்ணையே சந்திக்கப்பட்டுட்டு இருந்தல. செய்யாத தப்புக்கு என் மேல பழிய போடும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். சாரிடா தங்கம், தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்ட. சாரிடா தங்கம். ம், சரி சரி. சுபாஷ், இதுக்கு மேல எப்பவும் இப்படி பண்ணக்கூடாது. ம். நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பு தான் நம்ம மேல இருக்கிற மரியாதையை கெடுத்துரும். புரிஞ்சுதா? சரிங்க அத்தை, இனி இப்படி பண்ண மாட்டேன்.